எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து தான் அது உண்மையா பொய்யா. எஸ்கேவுக்கு ஆதரவா வீடியோ போடணும்னு வந்தவன் அவன் உலகத்திலேயே ரொம்ப மோசமான எக்ஸாம்பிள் அப்படின்னு வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் கண்ணார பார்த்தேன். அவனுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல் எனக்கு வேண்டாம். ஒரு ஆண் அடையிற எல்லாத்தையும் ஒரு பெண்ணுனால அடைஞ்சிட முடியும். ஆனா பெண் அடையிற தாய்மையை எந்த ஒரு ஆண்னாலே அடைய முடியாது. எப்படி சொல்றது, சமையலறை வந்து எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க சமையலறை கட்டுறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு வந்து ஓய்வு அறை. அவங்க வந்து மாசம் 3 நாள் வந்து கட்டாயம் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஓய்வு அறை வேணும். மனசாட்சி இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, மனுஷனா இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, எஸ்கேவுக்கு ஆதரவா எவனுமே பேச மாட்டான். அப்படி ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா ஏழைகளுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்து ரசிச்சு ருசிக்கிறவங்க, சைக்கோத்தனமா இருக்கிறவங்க மட்டும்தான் எஸ்கேவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இந்த உலகத்துல எந்த பெண்ணா இருந்தாலும் அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 3 நாள் கட்டாயமா லீவு கொடுத்து சம்பளம் கொடுக்கணும். நான் ஏன் வந்து எஸ்கேவை எடுத்து வீடியோ போடுறேன் அப்படின்னா, நீங்க பண்ற தப்பு வந்து உங்க வீடியோல வந்து கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க உடனே டெலீட் பண்ணி விடுறீங்க. அப்ப அந்த மாதிரி விஷயம், அந்த அறிவாளிகள் எங்க போவாங்க? அவங்களுக்கு ஒரு தளத்தை ஏற்படுத்தி வைக்கிற அவங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நான் நிறைய விஷயம் கத்துக்கிறேன். இலங்கையில் எத்தனை யூடியூபர் இருக்காங்க, அவங்க ஒருத்தராவது சவால் விட்டுருப்பாங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் அது தெரியாது இல்லையா? இப்போ எனக்கு தெரியுது அப்படின்னா நான் அறிவில் சிறந்தவன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. நான் நேர்மையா இருக்கிறேன், நான் கொடுக்க தயார் அப்படின்னு சவால் விடுறேன். அந்த மோசடி எனக்கு செய்ய வராது, அது என்னுடைய பொறப்புலேயே கிடையாது. நான் அதுக்கு என்ன சொல்றது, என்கிட்ட அந்த நேர்மை ஜாஸ்தியா இருக்குது, அதிகமா இருக்குது. அதனால நான் தில்லா சவால் விடுறேன். இந்த செகண்ட் இப்ப இந்த வீடியோல வர்ற காசு கூட நான் கொடுக்க தயார் எஸ்கே குடும்பத்துக்கு. எஸ்கே குடும்பம் ஏழையில காட்டின அந்த வீடியோல வர வருமானத்தை கொடுக்க தயாரா? உண்மையாவே உங்க நாட்டுல வந்து 6 வருஷமா உண்மையாவே ஏழை குழந்தைகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. எந்த பிரிதி பலனும் பார்க்காம இன்னைக்கு வரைக்கும் பஸ்ஸில் ஏறி பஸ்ஸுக்கு போய் எந்த காசு அதிகமாக சம்பாதிக்காம ஏழைகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து மலுப்புற வேலைங்க. இப்போ நான் தான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, நேற்றுக்கு நான் வந்து ப்ளூ கலர்ல ஒரு சட்டை போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான பதிலா நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் பரிசு எழுதுறீங்கன்னா இதுக்கு மார்க்கே போட மாட்டாங்க. அதனால அந்த கெட்ட வார்த்தைக்கு பயந்துகிட்டே 10 வருஷம் சேனல் ஆரம்பிக்காம இருந்தேன்னா பாத்துக்குங்களேன், அப்ப எந்த அளவுக்கு நான் வந்து அறியாமல் இருந்திருப்பான்னு பாத்து. நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இப்ப நீங்க ரோட்ல போறீங்க அப்படின்னா நீங்க வாட்டுக்கு எடுத்து அந்த ரோட்ல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் படம் முடிச்சு உங்களுக்கு உலகத்துக்கு நீங்க வீடியோவை அப்லோட் பண்ணிட முடியாது. நீங்க பாக்குறப்ப இடையில ஒரு விளம்பரம் வரும் பாத்தீங்களா, அல்லது வீடியோ ஆரம்பிக்கிறப்ப ஒரு விளம்பரம் வரும் பாத்தீங்களா, அந்த விளம்பரத்துல ₹1 பணம் வருது அப்படின்னா அந்த ₹1 60 காசு யூடியூப் வச்சுக்கிட்டு மீதி எனக்கு 40 காசு கொடுக்கும். இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன நான் ஒரு 7 வருஷம் 5 வருஷம் நான் வந்து கிறிஸ்டியனாவே இருந்திருக்கேன். இப்ப இந்த சாதாரண அறிவு எனக்கு தெரியாம 6 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் மக்களுக்கு தெரியாம இருக்கிற விஷயத்தை பயன்படுத்தி அதை பணமாக்கி தன்னுடைய சொந்த குடும்பத்தை வந்து காப்பாத்துறது அப்படிங்கிறது ஒரு வகையான மோசடி. அதாவது இப்ப நீ மனுஷனா இருக்க வரைக்கும் தான் கடவுளுடைய கடவுளோ பேயோ உன் கண்ணுக்கு தெரியாது. நீ இறந்துட்ட அப்படின்னா உன்னை மனுஷனையும் தெரியும், இந்த பூமியில என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இது எனக்கு 23 வயசுலேயே நடந்தது. இல்ல இறந்த ஒரு அப்பாவை போட்டோவில் முன்னாடி நின்று ஒருத்தன் எவனே தெரியாத அம்மா வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்களே, இவன் வந்து நம்ம அப்பாவை வந்து இப்படி கிண்டல் அடிச்சு கேலி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த குழந்தை எவ்வளவு தூரம் துடிதுடிச்சிருக்கும், வேதனைப்பட்டிருக்கும். அந்த பொண்ணுடைய வேதனையை எவனாவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? யாராவது புரிஞ்சிருந்திருப்பீங்களா? நான் படிக்கிற பள்ளிக்கூடம் கடவுளுடைய பள்ளிக்கூடம், எல்லாமே எனக்கு கடவுள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. நான் படிக்கிறது வந்து நீங்க படிக்கிற பள்ளிக்கூடமே கிடையாது. அப்போ வந்து ஏன்னா இவ்வளவு தூரம் நீ பேசுற இல்லையா, அப்ப உன்னை பத்தி கேட்டிருப்பீல்ல அப்படின்னா, ஆமா என்னை பத்தி நான் கேட்டேன். அவங்க ஒரே வார்த்தையை சொன்னாங்க, நீ கஷ்டப்படுவடா அப்படின்ட்டாங்க. இந்த அண்ணன் எது பேசினாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பேசுறவங்க எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா அது தப்பு. ஏன்னா நான் கூட உங்களை ஏமாத்திடலாம் இல்லையா? இப்ப நான் பேசினா கூட இவன் எதுக்கு பேசுறான், ஏன் பேசுறான், ஆதாயம் எல்லாம் பேசுவானா, இவன் நல்லது பேசுறானா கெட்டது பேசுறானான்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல எந்த பெண்ணா இருந்தாலும் அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 3 நாள் கட்டாயமா லீவு கொடுத்து சம்பளம் கொடுக்கணும். அதாவது கவர்மெண்ட்ல வேலையா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் என்ன பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும். 3 நாள் அந்த பெண்களுக்கு வந்து லீவு கொடுக்கணும். அதே மாதிரி தனியார் கம்பெனிலையோ வேற தோட்டத்திலேயோ வேலை செய்யறனாலும் கூட அவங்களுக்கு வேலை கொடுக்குற ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா மாசம் 3 நாள் அந்த பெண்களுக்கு லீவு கொடுத்து சம்பளமும் கொடுக்கணும். பள்ளிக்கூட பெண்களா இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமா பள்ளிக்கூடத்துல வந்து 3 நாள் லீவு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அட்டெண்டன்ஸும் போட்டுடணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, சமையலறை வந்து எவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க சமையலறை கட்டுறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு வந்து ஓய்வு அறை. அவங்க வந்து மாசம் 3 நாள் வந்து கட்டாயம் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஓய்வு அறை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களும் சரி ஆண்களும் சரி பேசியிருக்காங்களா? சொல்லுங்க. இதை நான் பேசிட்டு இருக்கேன். நீ ஏன்டா எஸ்கேவை வந்து எடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்கிற, ஆதாயம் இல்லாம வீடியோ போடுற, அவனை போட்டு தான் நீ காசு சம்பாதிக்கிற அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க.
இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பெண்களுக்கு வந்து கட்டாயமா 3 நாள் லீவு கொடுத்து சம்பளமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் யார் பேசுகிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய சேனலில் பல வருஷத்துக்கு முன்னாடி இதுக்குண்டான என்ன சொல்கிறது வீடியோ போட்டிருக்கேன், விழிப்புணர்வு போட்டிருக்கேன், விழிப்புணர்வை பற்றி பேசியிருக்கேன். இந்த விஷயம் வந்து இப்போ ஒரு 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேவுக்கு வந்து எதிராக நான் பேசிகிட்டு இருக்கிறனால வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ எஸ்கே வந்து நீ எதிர்த்து பேசுறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னா இதுதாங்க. இந்த உலகத்திலேயே நான் வந்து எதுக்காக பிறந்திருக்கிறேன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான வேலையை நான் செய்யணும். அதுக்கு என்ன பண்றது? இப்போ ஏன் வந்து எஸ்கே வந்து எதிர்த்து வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதுக்கு பர்சனலாக ஒரு காரணம் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மாடு ஆடு இருக்குதுன்னு வைங்களேன். இந்த ஆட்டை மேய்க்கிறதுக்கு ஒரு நாய்க்குட்டி வந்து அழகா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அழகா மேய்ச்சிட்டு வந்துடும். இப்போ 1000 குட்டிக்கும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கணுமா? 1000 குட்டிக்கும் வந்து 1000 ஆடு மாடு எல்லாத்துக்கும் வந்து நீ இப்படி போகணும், இந்த தோட்டத்துக்கு போகணும், அங்கேருந்து இப்படி மேய்ஞ்சிட்டு இத்தனை மணிக்கு நீ வந்துடும் அப்படின்னு சொன்னா ஒன்று 2 கேட்கும், மீதி 900 ஆடுகளும் மாடுகளும் கேட்காது. அப்போ அறிவில் சிறந்த ஒரு நாய்க்குட்டியை அழகா ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு வைங்களேன். காலையில் அது வந்து அந்த பட்டியை வந்து அழகா நீக்குட்டு அந்த ஆடையும் மாடையும் வந்து எந்தெந்த காட்டுக்கு கூட்டிட்டு போகணும், எந்த மாதிரி வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி வழி நடத்திட்டு சாயந்தரம் எத்தனை மணிக்கு கூட்டிட்டு வரணும்னு கூட்டிட்டு வந்து அதே பட்டியல அடைச்சிரும். புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு அறிவில் சிறந்த ஒரு நாய்க்குட்டியை எடுத்து 1000 மாடையும் ஒரு 1000 ஆட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு மேய்க்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி எப்படியோ அதே மாதிரி இப்ப எஸ்கே பத்தி நான் எடுத்து வீடியோ போட்டேன் அப்படின்னு வைங்களேன். உண்மையாவே அறிவில் வந்து அதாவது இப்ப நான் பேசினா கூட இவன் எதுக்கு பேசுறான், ஏன் பேசுறான், ஆதாயம் எல்லாம் பேசுவானா, இவன் நல்லது பேசுறானா கெட்டது பேசுறானான்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிற ஒரு 10,000 பேர் வந்துடுறாங்க, 1,00,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா ஓகேண்ணா இந்த அண்ணன் எது பேசினாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேசுகிறவங்க எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா அது தப்பு. ஏன்னா நான் கூட உங்களை ஏமாத்திடலாம் இல்லையா? இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்க, எதுவுமே இல்லாமல் சுதந்திரமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஒரு நிர்பந்தத்தில் பெரிய ஆளாக வளர்ந்துட்டேன்னு வைங்களேன், என்ன யாராவது ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணி நீ இப்படி தான் பேசணும் அப்படின்னு நிர்பந்தம் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். எத்தனை சினிமா பார்க்குறீங்க? அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் பேசணும்னு வச்சுக்கங்களேன். இப்போவாது என்னை ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, 1000 பேர் வந்து நான் சொல்கிற விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து நான் தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா தப்பான விஷயத்த அவங்க எடுத்துக்கிட்டு அது மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது கெடுதல் தானே. அப்போ நான் இன்னைக்கு பேசுறதுக்கும் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் 1,00,000 பேர் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கப்புறம் வந்து அப்போ பேசுறதுக்குமே இல்லை அந்த அண்ணா அன்னைக்கு நல்லா பேசுனா எனக்கு தப்பாக பேசுகிறான்னு புரிஞ்சுக்கிறவங்க தான் எனக்கு வேணும். அப்படி இருக்கிறவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா எஸ்கே வந்து தப்புன்னு பேசுகிறவங்களா இருக்காங்க. ஏன்னா இப்போ நான் வந்து முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பெண்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறவன். இந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பு யாருன்னா ஆம்பளையா பொம்பளையானா பெண்கள் தான். ஏன்னா ஒரு ஒரு ஆண் செய்கிற எல்லா வேலையும் ஒரு பெண் செஞ்சிடலாம். ஃப்ளைட் ஓட்டலாம், நாட்டுக்கு ராஜாவாகலாம், புரியுதுங்களா? இந்த மாதிரி எதுவாக காட்டு வேலையிலிருந்து தோட்ட வேலையிலிருந்து எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஒரு ஆண் அடைகிற எல்லாத்தையும் ஒரு பெண்ணினால் அடைஞ்சிட முடியும். ஆனா பெண் அடைகிற தாய்மையை எந்த ஒரு ஆண்னாலையும் அடைய முடியாது. அப்போ ஒரு படி மேல பெண்கள் தான். இந்த உலகத்திலேயே வந்து சிறந்த படைப்பு ஆண்களை விட பெண்கள் தான். அந்த பெண்களுக்கு வந்து இப்ப ஆண்களை வந்து ஏன் படைச்சிருக்காங்க கடவுள்னா அந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்கு. புரியுதுங்களா? அப்படியான ஒரு மிக அற்புதமான ஒரு படைப்பு தான் பெண். அந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு தான் ஆண்கள் படைச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த உண்மையை வந்து நானே பகுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரியான சிந்தனையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏன் வருது அப்படின்னா பெண்கள் மேலே மதிப்பு மரியாதை வர்றதுனால தான். அதனால தான் அந்த பெண்களுக்கு வந்து 3 நாள் கட்டாயம் லீவு கொடுத்து ஓய்வு கொடுக்கணும். அதுக்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா சமையலறை விட பூஜை அறையை விட பெண்களுக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பேசுகிறேன். இப்படி பெண்களை மதிக்கிற நான் வந்து இப்போ எஸ்கேக்கு வந்து உண்மையாக இப்போ அந்த விஷயத்துக்கு வந்தேன். இப்போ எஸ்கேக்கு வந்து எஸ்கேனா எனக்கு யாரும் தெரியாது, கிருஷ்ணான்னு தெரியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய வீடியோ பார்த்துட்டு பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டேனுங்க. எனக்கு ஒரு 6 வருஷம் உடம்பு சரியில்லை இப்படிங்கிறது எனக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அவனோட வீடியோ பார்த்துட்டு என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால இலங்கை வீடியோவை பார்க்குறதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவன் பேர் எனக்கு எஸ்கே கிருஷ்ணான்னு தெரியாது. ஆனால் என்னடா இவ்வளோ ஆணவமாக பேசிகிட்டு இருக்க, ஒரு ஏழைங்கிறதுனால எவ்வளோ எகத்தாளமாக அத்தனை தெனாவட்டாக பேசிட்டு அவன் காசு கொடுக்குற அப்படிங்கிறக்கோசரம் மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனமாக நடத்துகிறானே அப்படின்ட்டு என்னால் அதை பார்க்க முடியல. நான் இலங்கை வீடியோவை பார்க்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு இப்போ ஏன்டா எஸ்கேவுக்கு வந்து எதிர்த்து வீடியோ போட்டுட்டு இருக்கு அப்படின்னா இல்லைங்க, எஸ்கேவுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். வந்து அவன் பேர் எஸ்கே கிருஷ்ணானே தெரியாது. இலங்கையில் எல்லா யூடியூபரும் சேர்ந்து ஒரு யூடியூபரை வந்து அட்டாக் பண்ணி அவனை வந்து தப்பான பழி போட்டு அவனை வந்து இந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி எங்கள் நாட்டில் ஒருத்தர் லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற பேசிகிட்டு இருந்தார். என்னை விட ஒரு பெரிய யூடியூபர். அப்போ நான் பார்க்குறேன் என்னடா அது எல்லா யூடியூபரும் சேர்ந்து பெரிய பெரிய கார்பரேட் யூடியூபர் அவர் சொல்லியிருந்தார்.
அப்படியெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு யூடியூபரை ஒரு ஏழை பையனை வந்து இப்படியெல்லாம் அட்டாக் பண்ணி பழி போட்டு இப்படி பண்ணுறாங்களா? ஐயோ இது ரொம்ப தப்பே இல்லையா? தப்பு தானே. அவன் நம்மளும் போய் என்ன பண்ணுவான், அந்த பையனுக்கு ஆதரவாக நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு அந்த கம்ப்ளைண்டாக இருக்கிற அந்த வீடியோ ஒன்று போய் பார்த்தேங்க. அது 1 மணி நேரம் ஓடுது. எங்கள் ஊர்ல 1 மணி நேரம் யாருமே வீடியோ போட மாட்டாங்க. 10 நிமிஷம் 20 நிமிஷம். அது குடும்பத்தை என்ன சொல்றது, நான் பாத்ரூமில் போகிறதுலேருந்து பல்லு வளர்க்குறதுலேருந்து எல்லாத்தையும் காட்டுறாங்க பார்த்தீங்களா? அவங்க ஒரு 20 நிமிஷம் வீடியோ போடுவாங்க. இப்போ எஸ்கே பற்றி பேச ஆரம்பிச்சுதான் எனக்கு 20 நிமிஷம்லாம் வீடியோ போகுது. ஏன்னா அது மக்கள் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக பார்க்குறாங்க, அறிவுபூர்வமாக இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அதனால நான் ஃப்ரீயாக பேச முடியுது. இப்போ எங்கள் நாட்டில் வந்து பேசணும் அப்படின்னா அப்படிங்கிறதுக்குள்ள விஷயத்த சொல்லிடணும். ஆனால் இப்போ இளைஞர்கள் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆறுதலுக்காக இந்த வீடியோ பார்க்குறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, ஏன் கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ வேதனை இவ்வளோ கஷ்டத்தை வந்து ருசிச்சு பார்க்குறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி தான் பெரும்பான்மையான ஆட்களில் வந்து எஸ்கேனுடைய வீடியோ ரசித்து பார்க்குறாங்க. இப்போ இவன் தான் எஸ்கேன்னு தெரியாது இல்லைங்களா? அப்போ இவனுக்கு ஆதரவாக நம்ம வந்து வீடியோ போடுவோம், நம்மளும் வந்து குரல் கொடுப்போம், இது தப்பு, ஏப்பா நீங்கள் ஒரு ஏழை யூடியூபர் வந்து இப்படியெல்லாம் வந்து தப்பான பழி போட்டு இப்படி பண்ணிடுவீங்களா அப்படின்னு நானும் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போய் அந்த வீடியோ பார்த்தேங்க. பார்த்த உடனே அந்த அம்மாவை வந்து அந்த காரில் வந்து நின்றுட்டு அந்த அம்மாவை வந்து பேசுகிறப்பவே எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே அவ்வளோ வேதனை வருது. அந்த அம்மாவை நிற்க வச்சுட்டு இவன் பேசுகிற அந்த தனம், அந்த அம்மா போனதுக்கப்புறம் இவனுக்கு அப்படியே நக்கல் அடிக்கிறது. வெளிநாட்டில் இருந்து டே உனக்கு ஒரு லேடிஸ் வேஷம் போட்டுடுறேன், நீ வந்து ஒரு குடிசையில் உன்னை கொண்டு போய் விட்டுற, நீ என்ன பண்ணுற, வெளிநாட்டுக்காரங்கிட்ட எப்படி நடிப்ப அப்படின்னு வந்து சொல்லி அதை கிண்டல் பண்ணி, அதாவது நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஏன் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் பணம் எஸ்கே கிட்ட கொடுத்து உதவி செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்கள மாதிரி ஒரு கேனைன்னு நான் பார்த்ததே இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா வெளிநாட்டில் பணம் கொடுக்குறவங்களையும் வந்து அவன் அவ்வளோ கேவலமாக கிண்டல் பண்ணுறான், உங்களை ஈஸியாக ஏமாத்துறான். இங்கே பணம் வாங்குற அந்த ஏழையிலையும் அவன் ஏமாத்துறான். அதுவே ரொம்ப கடுப்பாக இருந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அது பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா அவ்வளோ பெண்களை நான் மதிக்கிறவன். அப்படி இருக்கிறப்ப அது எனக்கு அப்படியே இவனுக்கு ஆதரவாக தான் நான் வீடியோ போட வந்தா இந்த ஒரு செகண்டே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிள்ளைய, அது ஒரு 10ஆவதோ 9ஆவதோ படிக்கிற பிள்ளைய, நீ இன்னும் பால் குடிக்கிறது இன்னும் மறக்காம இருக்கிறியோ அப்படின்னு அவன் கேட்குறப்போ அப்படி இன்னும் சுருன்னு அப்படியே பயங்கரமா ஒரு கோபம் வருது. அதுக்கப்புறம் போய் அந்த வீட்டில் அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு, அந்த வீட்டில் அவங்க வீட்டுக்காரருடைய ஃபோட்டோ இருக்குது, அவர் வீட்டில் இல்லை, அதாவது அவர் இறந்துட்டார். அந்த ஃபோட்டோ முன்னாடி போய் நின்று நக்கல் அடித்து சிரிக்கிறான். அது எனக்கு அந்த வார்த்தை புரியல. அதை பார்த்துட்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு விஷயம் போதுங்க, அந்த ஒரு விஷயம் போகுது. இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஏய் உனக்கு தெரியுமாடா அந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் தெரியுமா, இந்த மாதிரி ஏதோ ஒரு அரசியல்வாதி பேர், உண்மையாகவே எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா எஸ்கே கிருஷ்ணாவுடைய பேர் எஸ்கே கிருஷ்ணன் எனக்கு தெரியாது. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் பேரை வந்து திருப்பி நான் மனசுக்குள்ளே வச்சு அவ்வளோ சீக்கிரம் எனக்குள்ள ஒரு விஷயம் போயிடாது. நான் திருப்பி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உடன்பிறப்புகள் இருக்காங்க, அதெல்லாம் வந்து உங்கள் நாட்டில் இருக்கிறவங்க எனக்கு அந்த தகவல் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறாடே இந்த நாட்டில் நடக்கிற விஷயம் தெரியுமா, உண்மையாகவே வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி கொண்டு வந்து இப்போ உங்கள் நாட்டில் ஒரு தலைவர் இருந்தார் இல்லைங்களா, அந்த விஷயத்தை திருப்பி கட்டமைக்கிறதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் வந்து ஒரு அரசியல்வாதி இப்படியெல்லாம் போட்டிருக்கிற மாதிரிலாம் எனக்கு கமெண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது உண்மையாக போய் அது எனக்கு என்னமோ அது தேவையே இல்லை. அந்த அரசியலுக்குள்ளேயும் வரல, அந்த அரசாங்கத்துக்குள்ளேயும் வரல, அந்த விஷயத்துக்குள்ளேயே வரல. நான் பார்க்கறது என்ன, அந்த வீடியோவில் ஒரு பொண்ணை வந்து அவளை கேவலமாக பேசுகிறான், அந்த குடும்பத்துக்குள்ளே போய் அவன் நக்கல் அடிக்கிறான், அந்த இறந்தவருடைய ஃபோட்டோ முன்னாடி நின்று நக்கல் அடிக்கிறான். அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி பயங்கர ஆத்திரம் வருது. அதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த பொண்ணு வந்து அப்படி தன்னுடைய அப்பாவை, இல்லை இறந்த ஒரு அப்பாவை ஃபோட்டோவில் முன்னாடி நின்று ஒருத்தர் எவனே தெரியாத அம்மா வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்களே, இவன் வந்து நம்ம அப்பாவை வந்து இப்படி கிண்டல் அடித்து கேலி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த குழந்தை எவ்வளோ தூரம் துடிதுடிச்சிருக்கும், வேதனைப்பட்டிருக்கும். அந்த பொண்ணுனுடைய வேதனையை எவனாவது யோசிச்சு பார்த்துருப்பீங்களா, யாராவது புரிஞ்சிருந்துருப்பீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி வேதனை வலி வர்றப்போ இப்போ நீங்கள் அப்படியே அந்த எஸ்கே குடும்பம் அப்படியே மறுக்குது இல்லை, அவ்வளோ வேதனைப்படுது இல்லை, உங்களுக்கெல்லாம் அவ்வளோ கழுத வயசாயிடுச்சு இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போ போய் உட்காந்துட்டு நீ வந்து வீடியோக்கு வா அப்படின்னு அவன் கூப்பிடுறான், அந்த பிள்ளை வரமாட்டேங்குது. உன்னை வரல அப்படின்னா திருப்பி நிர்பந்தம் பண்ணுறான், நீ வரல அப்படின்னா நீ என்ன அவ்வளோ ஐஸ்வர்யராயா, உன்னை எல்லாம் காட்டித்தான் இப்படி வீடியோ போகணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ ஆணவ கொழுப்பு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் நான் வந்தேன். இப்போ பார்க்க எனக்கு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படிங்க மனசாட்சி ஒத்துக்குமா? மனசாட்சி இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, மனுஷனா இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, எஸ்கேவுக்கு ஆதரவா எவனுமே பேச மாட்டான். அப்படி ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா
ஏழைகளுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்து ரசிச்சு ருசிக்கிறவங்க, சைக்கோத்தனமா இருக்கிறவங்க மட்டும்தான் எஸ்கேவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இல்லையா உண்மையாவே அறியாமையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வைக்கணும் தெரியாது. ஏன்னா எஸ்கே கொடுக்கறதெல்லாம் அவங்காசம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அறியாமையில் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க தான். இந்த அறியாமையை பயன்படுத்தி தான் இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டுருந்துருப்பேன், தொடர்ந்து வீடியோக்களில் கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா நான் அங்கே ஒரு விஷயம் இங்கே ஒரு விஷயம் போட்டிருப்பேன். இப்போ கூட நாய்க்குட்டி நான் பற்றி ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போ வந்து என்னெல்லாம் வந்து நாய்க்குட்டின்னு திட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா மனுஷங்கனுக்கு பேய்களும் கடவுளும் தெரியாது. இப்போ நீங்களாம் பெரும்பாலும் எஸ்கே குடும்பத்தில் இருக்கிறவங்க, எஸ்கேனுடைய ஆதரவாளர்கள்லாம் பைபிளை பற்றி தெரியும். பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த பரிசுத்த ஆவி வந்து மனுஷங்கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நாய்களுடைய கண்ணுக்கு தெரியும். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ நாய் சிறந்தது தானே? ஏன் கடவுள் வந்து மனுஷனுடைய கண்ணுக்கு தெரியாம நாயினுடைய கண்ணுக்கு மட்டும் தெரிய வச்சிருக்காங்க? எல்லா கண்களுக்கும் தெரியுங்க. நம்ம என்ன சொல்றது, நம்ம அதையெல்லாம் விட்டு விலகி போயிட்டோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து கடவுளை விட்டு விலகி போயிட்டோம். அதனால நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. இப்போ இந்த நாய்க்குட்டி பத்தி நாயே அப்படின்னு திட்டினாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா கடவுள் அந்த நாய்க்குட்டி கூட தான் இருக்காங்க. இந்த உண்மையை நான் பேசியிருக்கேன், அங்கும் நீங்க ஒன்றும் பேசியிருந்திருப்பேன். இதைத்தான் பேசுறதுக்காக தான் எனக்கு நான் வந்து வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கேன். இந்த 1000 பேர் பாக்குறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட நான் சேர்க்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி பேசின அந்த வீடியோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து அதிகமா பணம் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நீ ஒரு ஏழை கொண்டு போய் கொடுக்குறீன்னு, நீ ஒரு கருவி. உனக்கு ஒரு கருவிக்கு வந்து எகத்தாலும் கோபம் ஆணவம் வரலாமா? திமிரு வரலாமா? தப்பு தானே. நேர்மையா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அங்கே திமிரு வரணும், கம்பீரம் வரணும். எனக்கு திமிரும் கம்பீரமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆணவம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஆணவத்தோட இருக்கிறவனை கர்த்தர் வந்து எப்போதுமே விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லி பைபிளில் வரும். வசன பிரகாரம் எனக்கு சொல்ல வராது என்ன. ஆனால் நான் ஒரு 7 வருஷம் 5 வருஷம் நான் வந்து கிறிஸ்டினாவே இருந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் விஷயம் சொல்கிறேன். கிறிஸ்டினாக இருக்கிறதுக்குள்ளே நான் போகிறப்ப உண்மையாகவே வந்து யாராவது பொட்டு வச்சாவோ அந்த மாதிரி மஞ்சள் போட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரி மங்களகரமாக இருக்கிற மாதிரி நீங்களாம் சொல்கிறீங்களா இந்துக்கள்ல, அதையெல்லாம் பார்த்தா ஆத்திரமும் கோபம் வந்து வருங்க. அந்த கிறிஸ்டியனுக்கு வந்து என்ன இவங்க அது எப்படி ஆத்திரம் கோபம்னா எப்படி தெரியுங்களா, ஓவராக மேக்கப் போட்டால் எப்படி இருக்கும் அந்த ஒரு மனநிலை வந்து அந்த கிறிஸ்டியனுக்குள்ளே இருக்கிறப்ப வரும். எனக்கு வந்திருக்கு. அப்படிதான் வந்து அந்த கிறிஸ்டியனாக இருக்கிறவங்களுக்கு வரும். அது என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் அதை விட்டு இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் நானும் பொட்டு வைக்கிறேன், அவன் கயிறு கட்டியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப அது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஏன்னா அந்த கடவுளுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா அங்கே அந்த நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து வழிபட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா அவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருங்க. இல்லை இந்துக்களாக இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க. சரி, அந்த விஷயத்துக்குள்ளே வரலாம். ஏன்னா இதனுடைய அனுபவம் எனக்கு இருக்குது. எல்லா விதமான அனுபவமும் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஏன்னா 23 வயசுலேயே வந்து எங்களோட ஆவியால் பரிசுத்த ஆவியல்னு பேசுறீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆவியெல்லாம் வந்து எங்கிட்ட பேசியிருக்காங்க. எனக்கு ஒரு செய்வனை வச்சவங்க அந்த செய்வனையே எடுத்திருக்காங்க. அப்போ வந்து ஏன்னா இவ்வளோ தூரம் நீ பேசுற இல்லையா, அப்போ உன்னை பற்றி கேட்டிருப்பீல்ல அப்படின்னா, ஆமாம் என்னை பற்றி நான் கேட்டேன். அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ கஷ்டப்படுவடா அப்படின்ட்டாங்க. இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த பல்லு உழுகிறது கூட எனக்கு அவங்க காட்டி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் அந்த செய்வனை நான் எடுத்தேன்னு சொல்லி ஒரு வீடியோவில் பேசியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 120 கிலோமீட்டர் சரியா தெரியல, ரொம்ப தூரம் அதிகமான ஒரு கிலோமீட்டர்லேருந்து நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறப்ப என்னுடைய கண்ணை மூடி இப்படி பார்க்குறப்போ எங்கள் வீட்டில் எடுத்த செய்வனை எடுத்த விஷயத்த, ஏன்னா அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து எடுத்திருக்காங்க. அதை என்னுடைய கண்ணில் கடவுள் காட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து இப்போ இன்னைக்கு 6 வருஷம் நான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறேன் அப்படின்னா, நான் படிக்கிற பள்ளிக்கூடம் கடவுளுடைய பள்ளிக்கூடம். எல்லாமே எனக்கு கடவுள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. நான் படிக்கிறது வந்து நீங்க படிக்கிற பள்ளிக்கூடமே கிடையாது. அதனால எல்லா விஷயத்துக்கும் வந்து என்ன சொல்றது, சிம்பிளா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். இதெல்லாம் நானா கத்துக்கிட்டது. எங்கிருந்து கத்துக்கிட்டது என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்றாங்க. அது என்னுடைய அறிவுபூர்வம். என்ன ஒரு ஆண்டனா, இப்போ நீங்க ஒரு டிவி ஆன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆண்டனா வச்சிருப்பீங்க இல்லையா, மேல இருந்து ஆண்டனா அந்த சிக்னல் இருந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கருவி தான் என்னுடைய மூளை. மேல இருந்து அந்த சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நான் வந்து அந்த பகுத்து பார்த்து தெரிஞ்சு இது என்ன அறிவுங்கிறத நான் கத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அதை யாருமே செய்யறது இல்லை. அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த அறிவு எல்லாமே எனக்கு வந்து எங்கிருந்து கொடுக்குறாங்க, முன்னோர்கள் கொடுக்குறாங்க. எனக்கு முன்னாடி பிறந்தவங்க யாரு, தாத்தா பாட்டி தான். அதாவது இப்ப நீ மனுஷனா இருக்க வரைக்கும் தான் கடவுளுடைய கடவுளோ பேயோ உன் கண்ணுக்கு தெரியாது. நீ இறந்துட்ட அப்படின்னா உன்னை மனுஷனையும் தெரியும், இந்த பூமியில என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இது எனக்கு 23 வயசுலேயே நடந்தது. அவங்க எங்க கூட பேசிட்டு இருக்கிறப்ப செவுத்து தாண்டியதான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா. ஆனா வெளியே நிக்கிற ஒருத்தனை வந்து அடையாளமா தெளிவா சொன்னாங்க. எனக்கு அது அப்பவே புரிஞ்சுது. ஏன்னா அவங்களால நம்மளை பார்க்க முடியும், நம்ம தான் அவங்களை பார்க்க முடியாது. இந்த உண்மையெல்லாம் அனுபவபூர்வமா எனக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்த்துதான் அது உண்மையா பொய்யா. எஸ்கேவுக்கு ஆதரவா வீடியோ போடணும்னு வந்தவன் அவன் உலகத்திலேயே ரொம்ப மோசமான எக்ஸாம்பிள் அப்படின்னு வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் கண்ணார பார்த்தேன். அவனுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல் எனக்கு வேண்டாம். அவனுக்கு பின்னாடி நடக்கிற என்ன சொல்றது சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா,
அவங்க உங்கள் தலைவரனுடைய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு வேளை கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். அது அப்படின்னு நம்ம தயாராகவும் இல்லை. அது உண்மையாகவே இருந்தாலும் அது எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நான் பார்க்குறேன் அந்த கண்ணு முன்னாடி ஒரு குடும்பத்தை அவன் கேவலமாக பேசுகிறான், எகத்தாளமாக பேசுகிறான், திமிராக பேசுகிறான் அப்படின்னா அது தப்புன்னு பேசுகிறான். இந்த குணம் இருக்கிறவன் அவன் பிறவி குணமாக இருக்குது. அந்த பிறவி குணமாக இருக்கிறவன் எப்படி சொல்கிறது, அவன் எல்லா வகையிலும் ஏமாற்றுவான். அதை தான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த வீடியோ அவனை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீ பணம் உனக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ வந்து ஏழையில் கொடுக்குற அப்படின்னா அது ஒரு பக்கம். அது மூலியமாக நீ வந்து வீடியோவில் அவங்கள காட்டி பணம் வருது இல்லையா. நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வாட்டுக்கு எடுத்து அந்த ரோட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் படம் முடிச்சு உங்களுக்கு உலகத்துக்கு நீங்கள் வீடியோவை அப்லோடு பண்ணிட முடியாது. அதில் காரில் இருக்கிற ஃப்ளைட் நம்பர், அதாவது காரினுடைய நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், பைக்கினுடைய ரிஜிஸ்டர் நம்பர்லாம் நீங்கள் காட்டவே கூடாது. அப்படி நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா அந்த பைக்கினுடைய நம்பர் ஓனரு, அந்த காரினுடைய நம்பரில் அந்த காரினுடைய ஓனர்லாம் நினச்சாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கேஸ் கொடுக்கலாம். இந்த விஷயமெல்லாம் தெரியுமா? நம்ம நினச்ச உடனே நம்மகிட்ட செல்ஃபோன் இருக்குது அப்படின்னு போய் யாரை வேணாலும் வீடியோ எடுத்து போட்டுற முடியாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஏழையினுடைய குடும்பத்தில் ஒரு வீடியோ எடுத்து நீ போடுற அப்படின்னா, அனுமதி வாங்குற அப்படின்னா அந்த வீடியோ மூலியமாக உனக்கு வருமானம் வரும்னு சொல்லி உண்மையை சொல்லி நீ வீடியோ எடுத்து போட்டிருக்கியா? இந்த மாதிரி உங்களை நான் காட்டுனேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோ மட்டும் இல்லை, யூடியூப்பில் நீங்கள் எந்த வீடியோ எந்த நாட்டிலிருந்து யாருடைய வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லைக் பண்ணுறதுனாலையோ இன்னொருத்தருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையோ எங்களுக்கு வருமானம் வராது. நீங்கள் பார்க்குறப்ப இடையில ஒரு விளம்பரம் வரும் பார்த்தீங்களா, அல்லது வீடியோ ஆரம்பிக்கிறப்ப ஒரு விளம்பரம் வரும் பார்த்தீங்களா, அந்த விளம்பரத்தில் ₹1 பணம் வருது அப்படின்னா அந்த ₹1 60 காசு யூடியூப் வச்சுக்கிட்டு மீதி எனக்கு 40 காசு கொடுக்கும். இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். 10 வருஷமா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா கெட்ட வார்த்தைகள் எழுதிட்டாங்கன்னா அது எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ பயம். அதனால அந்த கெட்ட வார்த்தைக்கு பயந்துகிட்டே 10 வருஷம் சேனல் ஆரம்பிக்காம இருந்தேன்னா பார்த்துக்குங்களேன், அப்போ எந்த அளவுக்கு நான் வந்து அறியாமல் இருந்திருப்பேன்னு பார்த்துக்குங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் விட அது எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த அறிவு எனக்கு தெரியுது. ஒரு சாதாரண அறிவு, அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த வால்யூம் வந்து நீங்கள் உங்களுக்கு புரியிருக்கா, எடிட்டிங் சாஃப்ட்வேர்னா உங்களுக்கு புரியாது. இப்போ நீங்கள் டிவி வந்து ரிமோட்டில் வால்யூம் வைப்பீங்க இல்லையா, இப்போ பாட்டு பாடிட்டு இருக்குது, அந்த சவுண்டு குறைக்கணும்னு என்ன பண்ணுவீங்க, அந்த வால்யூமில் ஒரு பட்டன் இருக்குது, அதை அமுத்தி பிடிச்சின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லையா. இந்த வேலையை தான் நான் ஒரு 6 வருஷமாக பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் யாருக்கிட்டையும் கற்றுக்கல, எனக்கு குருவே கிடையாது. நானாக சுயமாக ஒரு விஷயத்த, நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே அந்த கடவுள் எனக்கு அந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த வீடியோட எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு பாட்டு வேண்டாம் அப்படின்னா அதை வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, வேற எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நான் ஃபுல்லாக என்ன பண்ணுவேன், அந்த ரிமோட்டில் நீங்கள் வால்யூம் எப்படி அந்த சவுண்டை கம்மி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு இது பிடிச்சி அப்படியே கம்மி பண்ணுவேன். இப்படியே 6 வருஷம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் ட்ராக் இருக்குது அப்படின்னா ஒரு 12 ஆடியோ இருக்குது அப்படின்னா அந்த 12 ஆடியோவுக்கும் ஒவ்வொரு ஆடியோவுக்கும் 12 தடவை என்ன பண்ணுவேன், சவுண்டு குறைச்சிக்கிட்டே இருப்பேன். இப்படி 6 வருஷமாக பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் ஒரு அந்த இப்போ உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆடியோ எல்லாம் உட்காந்துருக்கிற இடத்துல ஒரு சின்ன பட்டன் இருந்தது. நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கிறேன் நான். அந்த சவுண்டை வந்து கட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு சரியாக தெரியல, உச்சரிக்க தெரியாது, அது தப்பாக போயிடும் அப்படிங்கிறனால நான் தமிழ்லே சொல்கிறேன். அதுக்கு ஒரு சிம்பிள் போட்டு இப்படி ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ஏன்னா நான் ஒன்றும் பெரிய படிப்பறிவெல்லாம் கிடையாதுங்க, என்னுடைய அறிவு எல்லாமே பட்டறிவு, பட்டு தெரிஞ்சுக்கிறது. புரியுதுங்களா? பட்டறிவுனா உடனே பட்டறிவுனா என்னன்னு கேட்காதீங்க. அனுபவம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. பட்டறிவு அப்படிங்கிறத பட்டு தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டு தெரிஞ்சுக்கிறது. பட்டறிவு பள்ளிக்கூடத்தில் நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போது இந்த சவுண்டை கட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளாக வால்யூம் கம்மி பண்ணுவீங்களா, டக்குன்னு ரிமோட் எடுத்து ஒரு பட்டன் அமுத்தினா அப்படியே மொத்தமாக கட் ஆயிடும், அந்த சவுண்டே இல்லாமல் போயிடும் இல்லையா. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்குன்னு பாருங்களேன். 6 வருஷமா இது தெரியாமல் ஒவ்வொரு பாட்டுக்கும் சவுண்டு குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறேன். 12 பாட்டுக்கு 12 தடவை குறைச்சிருக்கிறேன். அப்போ ஏதாச்சும் ஒரு இடம் வந்து அந்த கிளிக் பண்ணோன்னே மொத்தமாக அந்த ட்ராக்கில் இருக்க 12 பாட்டும் ஒரே செகண்டில் அப்படியே கட் ஆச்சு. இப்போ இந்த சாதாரண அறிவு எனக்கு தெரியாமல் 6 வருஷம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிற விஷயத்தை பயன்படுத்தி அதை பணமாக்கி தன்னுடைய சொந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறது ஒரு வகையான மோசடி, ஏமாத்துறது. இப்போ நீ நேர்மையாகவே இருந்தீங்கன்னா, இப்போ நான் ஏன் வந்து போன வீடியோவில் வந்து சவால் விட்டுருக்கேன் அப்படின்னா, நான் ரொம்ப அறிவாளி, எல்லாத்தையும் விட எனக்கு அறிவு ஜாஸ்தி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் நேர்மை, ஏன்னா அறிவாளினா என்னை விட இன்னொருத்தர் அறிவாளி இருப்பான், அவனை விட இன்னொருத்தர் அறிவாளி இருப்பான். ஆனால் நேர்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது, சமமானது. நேர்மைனா ஒருத்தர் நேர்மையாக தான் இருப்பான், நேர்மை இல்லைன்னா அவன் பொய்யனா இருப்பான், ஏமாத்துறவனா இருப்பான், ஏமாற்றி என்ன வேணாலும் சம்பாதிக்கிறவனா இருப்பான். அப்போது
நான் ஒரு தில்லா வந்து நான் சவால் எஸ்கேவனுடைய குடும்பத்துக்கு சவால் விட்டு ஒரு வீடியோ போடுறேன், எஸ்கேவனுடைய ஆதரவாளருக்கும் நான் வந்து சவால் விட்டு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் நேர்மையா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தயார். எஸ்கே குடும்பத்தை பத்தி நீ சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னா எஸ்கே குடும்பத்தை பேசி நான் சம்பாதிச்ச காசை எஸ்கே குடும்பத்துக்கு திரும்ப தயார். ஓகேவா? அப்படி நான் சவால் விட்டுருக்கேன். அப்போ எஸ்கே குடும்பம் வந்து ஒவ்வொரு ஏழைனுடைய வீட்டில் போய் அந்த ஏழை குடும்பத்தை படம் பிடிச்சு போட்டு உலகத்துக்கு காட்டினாங்க இல்லையா, அந்த வீடியோவில் வந்த வருமானத்தை அந்த ஏழை குடும்பத்துக்கு கொடுக்க தயாரா அப்படின்னு நான் சவாலாக வீடியோ போட்டிருக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? என்னால் நேர்மையாக இருக்க முடியும். இந்த காசு அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட முடியும். அந்த அளவுக்கு எனக்கு பக்குவம் இருக்குது. காசு தான் பெருசுன்னு நினைக்கிறவன் நான் கிடையாது. ஆனால் எஸ்கே குடும்பம் நிச்சயமா இப்போ அதுக்கும் நான் வந்து தெளிவாகவே நான் சொல்கிறேன், ஒருபோதும் இந்த விஷயத்துக்கு அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. எஸ்கேனுடைய ஆதரவாளர்கள் அதுக்கு வரவே மாட்டாங்க. அவங்க என்னம்பாங்க அந்த வீடியோவில் வந்து, டேய் நீ யாருடா, எந்த நாட்டு சேர்ந்தவன்டா, எப்படா பேசலாம் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், அவங்க உங்களை ஏமாத்துறானுங்க, அவங்களுடைய அறியாமை பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, டேய் நில்லு, பேசாத, பேசாத, பேசாத அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசாதுன்னு எஸ்கேனுடைய ஆதரவாளர்கள் என்னை வந்து ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நான் பேசுனா உண்மை பேசுறேன், நேர்மை பேசுறேன், அறிவு கூட விட்டுருங்க, உண்மையும் நேர்மையும் பேசுறேன். எனக்கு எவ்வளோ வரும் இப்போ இந்த செகண்ட்ல நான் இப்போ நேற்றுக்கு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறப்ப நான் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம், இல்லாமல் கூட போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்குன்னு காட்டு, நான் கொடுக்க தயார். எஸ்கே குடும்பமும் சரி எஸ்கேவும் சரி ஒவ்வொரு ஏழை குடும்பத்தை நான் காட்டி போட்ட வீடியோவில் வந்த வருமானத்தை அப்படியே அந்த ஏழை குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு அவங்க ஒரு செகண்டில் மாறிட்டாங்க அப்படின்னா நான் ப்ரூஃப் காட்டணும் இல்லையா, அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எஸ்கே குடும்பத்தை எஸ்கே பற்றி எப்போ வீடியோ போட்டேன், அதில் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ வருமானம் வந்திருக்குது, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்த நாட்டில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போவே எடுத்து வச்சிருக்கேன். நான் தயாராக தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் அறிவாளி அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப நேர்மையாக இருக்குது, எனக்கு தெரியும், எனக்கு பிடிக்கும், உண்மையாக இருக்குது பிடிக்கும், உண்மையாக இருக்குது எனக்கு அவ்வளோ தெரியும். ஏன்னா எஸ்கே குடும்பம் நேர்மையாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி காசு சம்பாதிச்சு சுகமாக வாழ்றதுக்கு தான் பார்க்குறாங்க. இது ஒரு வகையான மோசடி. அந்த மோசடி எனக்கு செய்ய வராது, அது என்னுடைய பொறப்புலே கிடையாது. நான் அதுக்கு என்ன சொல்கிறது, என்கிட்ட அந்த நேர்மை ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அதனால நான் தில்லா சவால் விடுறேன். இந்த செகண்ட் இப்போ இந்த வீடியோவில் வர்ற காசு கூட நான் கொடுக்க தயார் எஸ்கே குடும்பத்துக்கு. எஸ்கே குடும்பம் ஏழையில் காட்டின அந்த வீடியோவில் வர வருமானத்தை கொடுக்க தயாரா? இதுக்கு ஒருத்த ஒப்புக்கொள்ள முடியுமா? இதுக்கு நான் ரெடிங்க. எஸ்கே வந்து எனக்கு கடவுள் மாதிரி, எஸ்கேக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் இல்லையா, அப்போ நான் போய் எஸ்கே குடும்பத்திட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஏழைகிட்ட இருந்து நீங்கள் கொடுத்தீங்களே அந்த காசெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சொல்கிறேன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ பேசாத, நீ எப்படி பேசலாம்? ஏன்னா நான் பேசுனா உண்மை பேசுகிறேன், நேர்மை பேசுகிறேன், அதனால பேசாதீங்கிறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து மழுப்புற வேலைங்க. இப்போ நான் தான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, நேற்றுக்கு நான் வந்து ப்ளூ கலரில் ஒரு சட்டை போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான பதிலா? நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பரிசு எழுதுறீங்கன்னா இதுக்கு மார்க்கே போட மாட்டாங்க. தப்பான ஆன்சர் போட்டிருக்கீங்க. நீ என்ன கேள்வி கேட்குறமோ அந்த கேள்விக்கு உண்டான பதில் தான் நீ கொடுக்கணும். இதுதான் வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறது. எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களும் உண்மையாக பள்ளிக்கூட பக்கமே போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அத்தனை பேருக்கு மண்டையில் விஷயமே இல்லை, அவங்களாம் அறிவாளியே கிடையாது. நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த பதில் சொல்லு. இப்போ வந்து எஸ்கே வந்து இப்போ வசந்த் வந்து இந்த மாதிரி பணம் சம்பாரிச்சு ஒரு ஏழை ஒரு அந்த அம்மாவை காட்டி 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நான் வீடியோ போட்டேன்னா இல்லை அப்படின்னு சொல்லி வசந்தை வந்து ஆதாரத்தை காட்ட சொல்லு. அப்போ நான் சொல்கிறது பொய்ன்னு ஆயிரும்ல. அப்போ நீ காட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா நான் பொய்யே சொல்கிறேன்னே வச்சுக்க. அப்போ நீ காட்டாமல் இருந்தீங்கன்னா சிந்திக்கிற வேணும், நீ ஏன் காட்ட மாட்டேங்கிற, அப்போ நீ தான் தப்பு பண்ணுறேன்னு உன்னையும் யோசிப்பானல்ல. அப்போ என்ன வந்து ஒரு சிலர் பொய்ன்னு நினைக்கிறவங்க நீ காட்டாமல் இருந்தீங்கன்னா உன்னையும் நினைப்பாங்கல்ல. வசந்தம் வந்து பொய் சொல்கிறேன், உண்மையா அவன் காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்போ நினைப்பாங்கல்ல. அப்போ நீ உண்மையாகவே நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னா இல்லைங்கிற ஆதாரத்தை நீ காட்டு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து திருப்பி அந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ எஸ்கே வந்து பணம் வந்து வெளிநாட்டில இருந்து வாங்கி ஏழையில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதில் வர்ற வருமானத்தை வந்து ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து சம்பாரிச்சிருக்காங்க இல்லையா. இந்த காசை வந்து உங்களுடைய நாட்டுக்கு அரசாங்கத்துக்கிட்ட கூட ரோடு போடு, வயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளம் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் தூர்வார் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் இல்லைங்களா. இது என்னுடைய ஐடியாவோ என்னுடைய அறிவோ கிடையாது. குதிரை வீரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருப்பேன். அவரும் எனக்கு யாருன்னு தெரியாது. யூடியூப் மூலியமாக தான் நான் வந்து பிக் பாஸ்ல வந்து ஒருத்தர் வந்து தப்புன்னு பேசிட்டு இருந்தேன். அது பிடிச்சி போய் தான் அந்த நேர்மை பார்த்து தான் அவர் வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இது பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு வந்து இப்போ எஸ்கேன்னா யாருன்னே தெரியல, என்னங்க எஸ்கேன்னு பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு யாருன்னே தெரியல, நீங்கள் வீடியோ போடுறதுனால என்ன பண்ணுவேன், அந்த வீடியோ ஓட விட்டு நான் கம்முன்னு வச்சிருவேன் அப்படின்னு. ஓட விட்டு எதுக்கு அவர் வைக்கணும் பார்க்கணுமில்ல அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இல்லை. அந்த வீடியோ ஓடிட்டு இருந்ததுன்னா அது மூலியமாக வர்ற வருமானம் எனக்கு வரும். அப்போ அந்த வீடியோ என்னன்னே தெரியலனாலும் பரவாயில்ல, நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த வீடியோ வந்து ஓட விட்டு அதில் வர்ற வருமானத்தை எனக்கு அவர் கொடுக்குறாரு. அப்போ இந்த எஸ்கே பற்றி நான் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே ஒருத்தன் அப்படின்னா அவர் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னா நான் சிம்பிளாக சொன்ன அந்த
அந்த விஷயத்தை வந்து அந்த இப்போ நான் அந்த 1 மணி நேரம் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, அதை சொன்ன உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பெண்களை எவன் கேவலமா என்ன சொல்றது தாழ்வா மட்டம் தட்டுறாதோ அவன் ஆகவே ஆகாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது மட்டும் இல்லை, அவன் சம்பாதிக்கல இத்தனை காசு கொண்டுட்டு போய் அந்த கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம் இல்லையா, நாட்டுக்கு சேவை செய்யலாமல்ல அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் அதில் பேசியிருப்பேன். என்னுடைய அறிவு கிடையாது. இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இவ்வளோ வந்து நேர்மையாக பேசுகிறேன் அப்படின்னா, உண்மையாகவே உங்கள் நாட்டில் வந்து 6 வருஷமா உண்மையாகவே ஏழை குழந்தைகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எந்த பிரிதி பலனும் பார்க்காம இன்னைக்கு வரைக்கும் பஸ்ஸில் ஏறி பஸ்ஸுக்கு போய் எந்த காசு அதிகமாக சம்பாதிக்காம ஏழைகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு சொன்னவங்க வந்து பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் கொடுக்குறது அந்த கைக்கு தெரியாமல் சத்தமே இல்லாமல் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, நாய்க்குட்டிக்கு பறவைகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்கிறாங்க தானே. அவங்க வந்து தெரிஞ்சதுனால நான் தெளிவாக தைரியமாக நான் வந்து விஷயத்த பேசுகிறேன். இது என்னுடைய அறிவு மட்டுமே கிடையாது. நான் ஏன் வந்து எஸ்கே எடுத்து வீடியோ போடுறேன் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற தப்பு வந்து உங்கள் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் உடனே டெலீட் பண்ணி விடுறீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயம் அந்த அறிவாளிகள்லாம் எங்கே போவாங்க? அவங்களுக்கு ஒரு தளத்தை ஏற்படுத்தி வைக்கிற அவங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன், அறிவுபூர்வமான விஷயங்கள் கற்றுக்கிறேன். உண்மையாகவே 6 வருஷமா ஏழை குழந்தைகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிற அதே என்ன சொல்கிறது உதவி மனப்பான்மை இருக்கிறவங்க, உதவினா என்னென்ன கரெக்டாக செய்கிறவங்க உங்கள் நாட்டில் இருக்காங்க. அவங்கள நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறப்ப அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, சத்தமே இல்லாமல் பெரிய பணக்காரங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுனால வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், வேற எதுக்காகவும் கிடையாது. வசந்த பற்றி நான் ஒரு வீடியோவில் ஏன் போட்டிருக்கேன்னா, வசந்த பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு 52 வயசு ஒரு தாய், அவங்க வந்து ரொம்ப அறியாமையில் இருக்காங்க, ரொம்ப வெகுளியாக இருக்காங்க. அவங்கள வந்து வீடியோவில் காட்டுறது மூலிமா நீ வந்து தனிப்பட்ட உன்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கிற, காசு சம்பாரிச்சுக்கிற, அதை நீ அந்த காசு நீ வச்சுக்குவேன், அந்த அம்மாவுக்கு நீ கொடுக்க போற இல்லையல்ல, அந்த விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்துற. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவை நீ திருப்பி இந்த வீடியோவில் நீ காட்டின, நீ ஒருத்தர் மட்டும் உன் குடும்பத்துக்கு சம்பாரிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சைக்கிளில் போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த அம்மா போகிற இடத்துக்கு வார இடத்துக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்குது. என்ன சொல்றது, யாரையும் நம்ப முடியாது. அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அது உன்னால வர்றது தானே. நீ காசுக்காக ஆசைப்பட்டு அந்த அம்மாவை நீ வீடியோவில் காட்டுற, அந்த அம்மா போகிற வழிக்கு வர வழிக்கு நீ பாதுகாப்பு தருவியா? இல்லை நீ டெய்லி என்ன சொல்றது கொண்டுட்டு போய் காரில் விடுறியா? இல்லையல்ல. அந்த அம்மா சைக்கிளில் வராங்க, சைக்கிளில் போகிறாங்க அப்படின்னா அந்த அம்மா உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே யாருக்கு வேணாலும் தெரிய ஆரம்பிச்சிடும். மீடியோக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த முகம் வந்து யாருக்கு வேணாலும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளை யாருக்கெல்லாம் தெரியுது அப்படிங்கிற விஷயம் அந்த மீடியோக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு வந்து 1000 பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த 1000 பேருடைய முகம் எனக்கு தெரியாது. 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா 1,00,000 பேர் எனக்கு யாருன்னே தெரியாது. எஸ்கே குடும்பத்துல எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு பின்னாடி யார் வர்றாங்கன்னு தெரியல, நல்லவங்க வராங்களா கெட்டவங்க வராங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்னா மீடியோக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா நீ மீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா 1,00,000 பேர்த்துக்கு உன்னை தெரியும். ஆனால் அந்த 1,00,000 பேர்த்தையும் உன்னால் பார்க்கவே முடியாது. இது பேசிக் அறிவு. இந்த அறிவு தெரியாதவங்க, இதனுடைய நன்மை தீமை அறியாதவங்க யூடியூப்குள்ளே வரக்கூடாது. அப்போ அந்த அம்மாவை வந்து நான் எப்படி காப்பாற்றுறது? அந்த அம்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு எப்படி நான் கொடுக்கறது? அந்த அம்மாவுக்கு எப்படி பாதுகாப்பு தர முடியும்? நான் எங்கேருந்து அந்த அம்மாவை கான்டாக்ட் பண்ண முடியுமா? வீடியோ போட்டு தான் நான் ஆகணும். அப்போ அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன், வேற எந்த காரணமும் கிடையாது. எஸ்கே குடும்பம் மாதிரி காசு சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போடுறவன் நான் கிடையவே கிடையாது. ஏன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ கூட இந்த காசு நான் சம்பாதிக்கிற காசை நான் கொடுக்க தயார் தான் நான் சவால் போட்டிருக்கேன். ஏன் அந்த சவாலுக்கு மட்டும் யாரும் ஒத்து வர மாட்டேறீங்க? எஸ்கேவுடைய சப்போர்ட்டர்லாம் ஒத்தே வர மாட்டேறாங்க. அது ஏப்பா அந்த சவால் நீ ஏற்றுக்கிறியா? ஒருத்தன் கூட அதுக்கு பதிலே பேச மாட்டேற. நீ யாரா, நீ எந்த நாடுறா, நீ ஏன்டா அப்படி பேசுறேன்? அப்படியே தான் பதில் சொல்கிறாங்க. நான் கேட்குற சவாலுக்கு நீ ஒத்துக்கிறியா இல்லையா? ஒத்துக்க முடியுமா முடியாதா? நீ வந்து உண்மையாகவே எஸ்கே கிருஷ்ண கடவுள் வள்ளல் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவனை நம்பி உன்னால் ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? நான் சம்பாதிக்கிறதே வருமானத்தில் இல்லைங்க, மக்களை. ஏன்னா இப்போ இது மூலியமா ரொம்ப நான் சொல்லிட்டேன் முதல்லயே அந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன், 1000 ஆடையும் மாடிக்கும் நான் ட்ரைனிங் கொடுக்கறத விட ஒரு அழகான நாய்க்குட்டிக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னா அந்த 1000 ஆடையும் மேய்ச்சிரும். அப்போ எஸ்கே மாதிரியான ஆட்கள் வந்து தப்புன்னு பேசுறவங்க உண்மையாவே அறிவில் ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க. இப்போ இவங்க கிட்ட வந்து பெண்களுக்கு வந்து 3 நாள் கட்டாயமா லீவு கொடுக்கணும், லீவு கொடுத்து சம்பளம் கொடுக்கணும், நீங்க ஒரு வீடு கட்டினீங்கன்னா பூஜை அறை எவ்வளவு முக்கியம், சமையல் அறை எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஓய்வு அறை முக்கியம். அப்படின்னா இந்த ஒரு சிறந்த நாய்க்குட்டி எப்படியா 1000 மாடியும் ஆடியும் மேய்க்குதோ அதே மாதிரி இந்த சிறந்த மனிதர்கள்ட்ட நான் சொல்லிட்டேன்னா அவங்க இன்னும் பல பேர்த்துக்கிட்ட லட்சக்கணக்கில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ என்னுடைய வேலை எளிதாகிறது. புரியுது இல்லைங்களா? அப்போ எனக்கு தேவை ரொம்ப பகுத்து பார்த்து நல்லது கெட்டது தீமை எது நல்லது எதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவில் சிறந்த ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்தை போய் சேர்த்துட்டேன்னா அது பல்லாயிரக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சேரும். இந்த ஒரு காரணத்துக்காக தான்
நான் யூடியூப்லேயே வீடியோ செஞ்சிட்ருக்கேன். இதுதான் என்னுடைய உண்மையான ஒரு வருமானம். எனக்கு வந்து அண்ணா நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க, நேர்மையாக பேசுகிறீங்க, நல்லது பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய வருமானம். காசு பணமெல்லாம் நான் கொடுக்க எப்பவும் தயார். ஏன்னா எஸ்கே குடும்பம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதாயம் காசு பணம். அதை விட்டுட்டு திரும்ப அவங்க ஏழையாக தயாராக மாட்டாங்க. நான் வந்து அவங்களே சொல்கிறாங்க ஒரு வீடியோவில், ஏழையாக பிறக்கிறது ஒரு குற்றம் இல்லை, ஏழையாக பிறந்து அவன் பணக்காரன் ஆகாமல் செத்து போனால் அது குற்றம். பணம் சம்பாதிக்கிறது பணக்காரன் ஆகிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அடுத்தவனுக்கு பயனுள்ளபடி வாழ்றது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பிறப்பெடுத்திருக்கிறது. அதை உணர்ந்தவனா பணம் மட்டுமே பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பணக்காரங்கள்லாம் செத்து போனதுக்கப்புறம் என்னை வந்து இப்படி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பைபிள் அப்படிங்கிறீங்க. பைபிளில் வந்து நீங்கள் நான் ஒரு இது கதையாக அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களே என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து கதையாக விடுவாங்க. ஆனால் அது மாதிரி இது பண்ண மாட்டாங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட முனைப்பாக இருப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை நீங்கள் இறந்ததுக்கப்புறம் கொண்டு போக முடியாதுங்கிற விஷயம் பேசுவாங்க, ஆனால் பணத்தை சம்பாதிப்பாங்க. இது எவ்வளோ பெரிய மோசடியான வேலை. ஏன்னா என்னுடைய நோக்கமோ என்னுடைய ஆர்வமோ பணம் சம்பாதிக்கிறது இல்லை. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக ஓய்வு கொடுங்க, அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுங்க, அவங்களுக்கு வந்து ஓய்வு அறை வந்து கண்டிப்பாக கட்டுங்க அப்படின்னு இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக. இது மட்டும் இல்லை, இது மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கும். இப்போ அந்த உலகத்திலேயே வந்து இந்த விஷயத்தை சொன்னது யாராவது இருக்காங்களா? இல்லை. இப்போ இது வரைக்கும் எஸ்கே கிருஷ்ணா வந்து தப்பு, நான் வந்து சவால் விட்டுருக்கேன். யூடியூப் வந்து இலங்கையில் எத்தனை யூடியூபர் இருக்காங்க, அவங்க ஒருத்தராவது சவால் விட்டுருப்பாங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் அது தெரியாது இல்லையா? இப்போ எனக்கு தெரியுது அப்படின்னா நான் அறிவில் சிறந்தவன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை, நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் கொடுக்க தயார் அப்படின்னு சவால் விடுறேன். அந்த மாதிரி தான் எல்லாத்த விடையும் கொஞ்சம் சரியான விஷயத்த சிந்திக்க முடியுது அப்படின்னா அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். வேறு எந்த நோக்கம் கிடையாது.